கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காலை நேரத்தை கிருபையாக தந்து நம்மை ஆண்டவர் சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். திருநாம கீர்த்தனம் പാടുവാനില്ലെങ്കിൽ നാവെനിക്കെന്തിനു നാദാ, അവതാളം എപ്പോഴും ആലപിക്കില്ലെങ്കിൽ അതരങ്ങൾ എന്തിനു നാദാ, ഈ ജീവിതം എന്തിനു നാദാ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை பாடாத இந்த நாவு எதற்கு? உம்மை காணாத ஆண்டவரே என் கண்கள் எதற்கு? என் உணர்வுகள் எதற்கு என்று ஆண்டவரே பக்தன் பாடினது போல காலையிலே ஆண்டவரே உம்மை துதித்து பாட, உம்மை திருவசனத்தில் காண வாஞ்சையாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையை செவிமெடுக்கிற பிள்ளைகள், வெளியூரிலும் வெளிநாடுகளில் இருக்கின்ற திருச்சபை குடும்பங்கள், உறவுகள் யாவரையும் மனதிலே எண்ணி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆர்வத்தோடு கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் கருத்தாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எத்தனை எத்தனை நாங்கள் மாற்றங்களை, புரிதல்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே பெற வேண்டியது இருக்கிறது என்று ஆழமாக சிந்திக்க எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஆரம்ப ஜபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 131வது பாடல். விசுவாசியின் இயேசு என்ற நாமம் பாயவர் செவியில் தொனி பாகுது பாசம், திருப்பாயவர் துணியில் திருப்பாகுது பாசம். ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே, முசிப்பாருத இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே, முசிப்பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி சுகமாக்கி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசு என்றால் பரந்தோடியே போகும், பயங்கள் யாவும் இயேசு என்றால் பரந்தோடியே போகும். கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாடும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே, எல்லா நாடும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே.
என்னால் வரும் தூதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. 5ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். 142வது பக்கம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தருளும், என் தியானத்தை கவனித்தருளும். கர்த்தாவே, அதிகாலையில் என் சத்தத்தை கேட்பீர். அதிகாலையிலே உமக்கென்று ஆயத்தமாய் காத்திருப்பேன். வீம்புக்காரர் உமது பார்வையில் நிலைநிற்பதில்லை. அக்கிரமக்காரர் அனைவரும் உமக்கு வெறுப்பு. நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை பிரேத குழி, அவர்கள் நாவோ இனிமையானவைகளை பேசும். உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமடைந்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். நீரே அவர்களை காப்பீர். உமது நாமத்தை நேசிப்பவர்கள் உம்மில் மகிழ்ந்து களிகூறுவார்கள். நீதிமான கருணை என்னும் கிடைத்தால் அவனை முடிசூட்டி காப்பீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமேன். சபையார் அமர்வோம். ஆதியாகம 4ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 15 முடிய. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்றி அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலை மறைந்து பூமியில் நிலையற்றி அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று விடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்றார் என்பது. அன்பானவர்களே, லூக்கா 18 9 முதல் 14 வசனங்கள். லூக்கா 18 9 முதல் 14 வசனங்கள். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாம் இன்னின்ன சிலரை பார்த்து இந்த உவமையை சொன்னார்.
2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, கடவுளே, பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இராததினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளாகிய பாவியாகிய எனக்கு இறங்கும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பதே. வசனத்தை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னியமர் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாதைகள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்துருந்து உயிர்த்திருந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாரம் வருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் இல்லையா நமக்கு சீர்திருத்தல் பண்டிகை இருக்கிறது. சிறப்பான சீர்திருத்தல் பண்டிகை. ரெஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரெஃபர்மேஷன் 2 வார்த்தைக்கும் உள்ள பொருள் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நமக்கு மாற்றம் தேவை. இப்போ தொடர்ந்து 2-3 வாரமாக ஜபன்னா என்ன, எப்படி ஜபிக்கணும், நம்முடைய ஜபத்தினுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட செய்திகளே நம்ம கண்டினியூவாக நம்ம சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும் இல்லையா. போன வாரம் ஒவ்வொரு வாரமும் அந்த ரிலீஜியஸ் லைஃப், நம்முடைய ஜப வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு படிப்பினையும் பாடமும் ஆண்டவர் திருவசனத்தின் வாயிலாக தருகிறார். பிரியமானவர்களே, இது ஏற்கனவே நம்ம தியானித்த ஒரு டெக்ஸ்ட் தான். ஆனால் ஒவ்வொரு தடவை தியானிக்கும் போதும் ஆண்டவர் புதிய புதிய சத்தியங்கள், எவ்வளவு மறைபொருள், எவ்வளவு சத்தியங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வித்தியாசமான நிலையிலே கடவுள் தருவார். சரி, இன்னைக்கு காலையில் ஒரு சங்கீதம் வாசித்தோம். அது கூட ப்ரிப்பரேஷன். அது கூட அதில் என்ன வசனம் படிச்சிங்க? அதிகாலையிலே டீச்சர் அதை கரெக்டாக உடனே சொல்கிறாங்க அவருங்க. அதிகாலையிலே ஆயத்தமாய் காத்திருப்பேன். ஆயத்தமாய் காத்திருப்பேன்னா கோயிலுக்கு ஆயத்தமாய் கிளம்பி வருவேன்னா குளிச்சு தலை சீவி பவுடர் போட்டு அப்படிப்பட்ட ஆயத்தமா இல்லை. கடவுளுடைய திருவசனத்தை கேட்க, கர்த்தாவே அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்பீர், அதிகாலையிலே உமக்கென்று ஆயத்தமாய் நான் காத்திருப்பேன். சங்கீதக்காரன் எப்படி வைக்கிறான்னு பாருங்க. காலையிலே நான் காத்திருப்பேன். 7வது வசனத்தை பாருங்க. நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். பயபக்தியோடு, பயம் பிளஸ் பக்தி பிளஸ் பணிவு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கு. பயபக்தியோடு ஆண்டவரை பணிவேன். இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். கடவுள் சன்னிதானத்தில் எப்படி வரணும், கடவுள் சன்னிதானத்தில் எப்படி ஆயத்தமாக இருக்கணும், சங்கீதக்காரன் அனுபவித்து பாடுகிறான். பிரியமானவர்களே, அப்புறம் தன்னிலை உணர்ந்து மற்றவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரு இல்லையா. கடவுளே நீர் பார்த்து கொள்ளும், வாயிலே உண்மை இல்லை எல்லாம் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே
வேற பெரிய விஷயம் அல்ல. 2 பேர் கடவுள் சன்னிதானத்திலே ப்ரேயருக்கு வர்றாங்க வித் ஆஃபரிங். அப்படிதானா? 2 பேரும் யாருமே ஸ்ட்ரேஞ்சர் அல்ல, ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள். 2 பேர் வர்றாங்க. பிரியமானவர்களே, கோயிலுக்கு வரும்போதே ஒரு டிசிப்ளினாக வரணும், ஆயத்தமாக வரணும்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா? எக்ஸ்டர்னல் டிசிப்ளின் இல்லை, உள்ளுக்குள்ளே நமக்கு கடவுள் தேடி வர்றோம் அப்படிங்கிற உணர்வோடு. ஆனால் 2 பேருமே காணிக்கை கொண்டு வராங்க. ஏன் கடவுள் காயினுடைய காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணார்? Why he rejected offering of coin? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்கம்மா. சும்மா சொல்லலாம், தப்பாலாம் உங்களுக்கு பெஞ்சு மேலே ஏறங்க. டீச்சருக்கு அந்த யோசனை தப்பாக சொன்னாங்கன்னா பையங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு இல்லையா? இப்போது 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஏன் காயினுடைய காணிக்கையை அவர் அக்செப்ட் பண்ணலை? காயினுடைய காணிக்கையை கடவுள் ஏன் அக்செப்ட் பண்ணலை? ஏன் அக்செப்ட் பண்ணலை? He did not give the best. அவ்வளோதான். நீங்கள் நமக்கு உலக பிரகாரமான கவலைகள் நிறைய இருக்குங்க, அது உண்மை. சோர்வுகள் இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சன்னிதானத்தில் வரும்போது நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்கலாம். இங்கே யார் பேசுகிறாரு, யார் பிரசங்கிக்கிறாருலாம் முக்கியமே கிடையாது. கடவுளை பற்றி சொல்கிறாங்க, அதை கேட்குறதுக்கு ஆர்வமாக வரணும். கேட்ட தெரிஞ்சால் பதிலை சொல்லணும், இல்லைன்னா தெரியாதுங்கிறோம். அவ்வளோதான். இதில் வேற ஒன்றுமே இல்லை. காயினுடைய காணிக்கையை ஏன் ஆண்டவர் வெறுத்தாரு, ஏன் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் சிம்பிள். அப்படிதானா? காயினுடைய காணிக்கையை ஏன் அக்செப்ட் பண்ணவில்லை? அவன் எப்படி கொண்டு வந்தான்? காயின் யாரு, ஆபேல் யாரு? காயின் நிலத்தை அவன் பயிரிடணும். ஆபேல் ஆடு மேய்ப்பவன். யோசிச்சு பாருங்க. இங்க வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் சில நாள் சென்ற பின்பு நிலத்தின் கனிகளில் சிலவற்றை காயின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் எப்படி கொண்டு வந்தான்? அம்மா சொல்றாங்க, கொழுத்த தன் தலையீட்டுகளில் கொழுமையானவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் கண்ணோக்கினார், காயினையும் அவன் காணிக்கையுமோ அவர் கண்ணோக்கவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் சிம்பிள் சைக்காலஜி. பார்க்கும்போது 2 பேருடைய ஆஃபரிங் இருக்கு. நான் தூத்துக்குடியில் பணியாற்றும் பொழுது அங்கே ட்ரெஷராக இருந்த தம்பி பாரதி, பாஸ்டருக்கு நல்ல நாளில் பாஸ்டரை கௌரவப்படுத்துவாங்க. அது எல்லா சபையிலும் உள்ள பழக்கம். கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் பாஸ்டர். அப்போது அங்கே பக்கத்தில் அவன் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வரும்போது 3 கடை இருக்குது, ஃப்ரூட் ஸ்டால்லாம் இருக்குது. அப்போ கொண்டு வந்து வச்சா அந்த கடைகளெல்லாம் பார்க்காத ஃப்ரூட்டாக இருக்கும், த பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கும். அதை பார்த்தோடனே தெரியும், கண்ணிலே தெரியும். உடனே இது எங்கேப்பா வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் போதும், சார் அங்கே காமராஜ் மார்க்கெட் அங்கே வரலும் போய் எங்கள் பாஸ்டர் கொடுக்கறதில்ல, பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுப்பாரு. பிரியமானவர்களே, இங்கே மேட்ரு ஆஃபரிங் அல்ல. ஏசுநாதரும் காணிக்கை பெட்டி பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணார் இல்லையா? அங்கே 2 பைசா கொடுத்த விதவை, மற்றவங்கெல்லாம் காணிக்கை போட்டாங்க. காணிக்கையினுடைய அளவு அல்ல, அந்த மெஷர் அல்ல கடவுள். என்னது? கொடுக்கிறவங்க மனசு.
அதை கொடுக்கக்கூடிய மனசு. கடவுள் அங்கே பார்த்துட்டு இவள்தான் அதிகமாய், எப்படி சொன்னாரு, அவன் மனசை பார்த்தார். கடவுளுக்கு கொடுக்கிறதிலே அவங்களுடைய மனது வெளிப்படுகிறது. எப்படி? ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கடவுளிடத்திலே அன்பு கூற வேண்டும். இது இஸ்ரவேலருடைய தேசிய கீதம்னே சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில மறக்கக்கூடாத தெய்வ நம்பிக்கை. கடவுளுடைய மனசில் கோயிலுக்கு வந்துட்டாலே முழு மனசோடு, சும்மா சாப்பிட்றதுக்கு வேணா ஆஃப் பாயில் ஓகே குட், ஆனால் ஆன்மீக வாழ்வையிலே ஃபுல் பாயிலாக தான் இருக்கணும். முழுசாக தான் ஆண்டவருடைய பிள்ளையாதான் நீங்கள் முழு மனதோடு அவருக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, கொடுப்பதிலே, கடவுளுக்கு கொடுப்பதிலே முழு இருதயத்தோடு, முழு எண்ணம் உங்களுக்கு அதில் வெளிப்பட வேண்டும். கோயிலுக்கு காணிக்க வைக்கிறது கூட அப்படிதான். காணிக்க ப்ரிப்பரேஷன், பைபிளில் காணிக்கை எடுத்து வச்சுருவாங்க. இந்த வாரம் கடவுள் காணிக்க, மற்ற செலவெல்லாம் இருக்கட்டும், கடவுளுக்கு எடுத்து வச்சிருவாங்க. அப்படி ஆயத்தம். ஆலயத்திற்கு வரும்பொழுதே நம்ம மனதிலே ஒரு ஆயத்தத்தோடு ஆண்டவரை தரிசிக்க வர வேண்டும். அதுதான் முக்கியம். காணிக்கை வச்சாச்சு, 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. இவருடைய காணிக்கையை அவர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. உடனே இவனுக்கு எப்படி ஆச்சு? ஃபேஸ் வேல்யூ எல்லாம் காணிக்கையை காயின் அவன் காணிக்கையுமோ அவர் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் வாடியது. முகம் வாடியது. நம்ம முகம் எப்படி இருக்கு? கடவுள் சமூகத்தில் வந்தபோது நம்ம முகம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கடவுள் பார்ப்பார். மனுஷன் பார்க்கறானோ இல்லையோ, கடவுள் பார்ப்பார். ஏன் உன் முகநாடி வேடி, உன் முகம் வாடியது என்ன? கடவுள் கேட்கிறாரு. நீ செய்கிறது நல்லது என்றால் பாவம் உன் வாசலிலே பதுங்கி இருக்கும், அதன் ஆசை உண்மையில் இருக்கும், நீயோ அதை ஆண்டு கொள்ள வேண்டும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை பார்த்து, பாருங்க அவன் பிளானை பாருங்க, அவன் ஃபேஸ் வேல்யூவை பார்த்தே கடவுள் சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாரு. பிரியமானவர்களே, நியாயமாய் அவனுக்கு கோபம் யார்கிட்ட வரணும்? தன்னை உணரணும். நான் கொண்டு வந்த காணிக்கை சரியில்லையோ அப்படி நினைக்கணும். அல்லது நேற்று அவர் டச் பண்ணார்ல இந்த டெக்ஸ்டை, எப்படி அவன் ஒன்னே நினச்சிருக்கணும் கடவுள்கிட்ட, ஏன் கடவுளே நான் கொண்டு வந்த காணிக்கையை நீர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட கேட்டிருக்கணும். அது நியாயம். ஆனால் 2மே இல்லை. பிரியமானவர்களே, தன்னை உணரவில்லை, தான் கொண்டு வந்த காணிக்கையினுடைய தன்மையை பற்றி ஒரு புரிதல் இல்லை, கேள்வி அவனுக்குள் எழவில்லை, கடவுள் அதை ஏன் ஏற்கவில்லை என்று கடவுளிடத்திலே அவன் கோபப்படவில்லை, மாறாக சகோதரனிடத்திலே, அதுவும் சொந்த சகோதரனிடத்திலே. அதாவது ஒரு பாவத்தினுடைய கொடூரமான விளைவை, அந்த தன்மையை இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, அவன் சொந்த சகோதரனை, அதாவது அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது, அடுத்தவன் மேலே கோபப்படுவது, எரிச்சல் அடைவது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. அடுத்தவனை குற்றப்படுத்துறது, 2 பேரும் ஜோம் பண்ண போய் என்ன ஒழுங்கா ஜோம் பண்ணிட்டு அவன் பாட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அடுத்தவனை இந்த ஆயக்காரனை போல, அது உனக்கு வேலை இல்லையே, அது நம்ம வேலை இல்லையே. கடவுள் சமூகத்தில் வந்திருக்கிற, ஜெபம் பண்ற, காணிக்கை வைக்கிற உனக்கு கடவுளுக்கும் உனக்கும் தான் உறவு. அப்படிதான் இருக்கணும். அங்க அடுத்தவனை குற்றப்படுத்துற செயல், அடுத்தவனை பிளேம் பண்ற செயல், இதே எண்ணம் தான் இங்கேயும் இருக்குது. தன் சகோதரன் மேல் எரிச்சல், சக உதிரன் காயின் செய்ய வேண்டிய
சிந்திக்க வேண்டிய குறையை மறந்து அவன் குற்றம் சாட்டுகிற உள்ளத்தோடு இருக்கிறான். குற்றம் சாட்டுகிறவனை கடவுள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இட் இஸ் நாட் accepted in eyes of our Lord. அந்த எண்ணங்குள்ளதை கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பாருங்க, I am unworthy person to blame others. அந்த சிந்தனை தான் வேணும். நமக்கு என்ன, நம்ம யாரு அப்படிங்கிற எண்ணம். தன்னை புரிதல் தானே கோயிலுக்கு வர்றதே. நோ தை செல்ஃப், அப்படிதானா? இங்கே அதல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு எண்ணம். காணிக்கை கொடுக்கும் பதிலே ஹோல் ஹார்ட்டடா அவனுக்கு என்னல. ஒருத்தர் கப்பலில் பயணம் போறாருங்க, புயல் பயங்கரமா அடிக்குது. கடவுளே என்னை கரை சேர்த்துட்டா போதும், நான் எனக்கு 3-4 வீடு இருக்கு, ஒரு வீடு கடற்கரையிலே இருக்கு, ரிசார்ட் மாதிரி கட்டி போட்டிருக்கேன், அது இன்னைக்கு பார்த்தா 1 கோடி ரூபா போகும். நான் ஆண்டவரே என் உயிர் பழச்சி நான் கரைக்கு போயிட்டா போதும், எனக்கு தயவு செய்து உயிரை கொடுத்துருங்க, அந்த வீட்டை விற்று காணிக்கை போட்டுறேன். முழு மனசோடு காணிக்கை கொடுக்கறத சொல்றேன். காணிக்கை கொடுக்கிறேன்னு கடவுள்கிட்ட முழங்கால நின்றான், கால அப்படி வீசுது, கவர்ந்துருமோன்னுங்கிற மாதிரி. ஆனா பாருங்க, அதிசயமா அவன் முழங்கால நின்று கடவுள்கிட்ட கண்ணீரோடு பிரார்த்தனை பண்றான். கரைக்கு வந்துடுறான். கரைக்கு வந்து, கடவுளே எனக்கு உயிர் கொடுத்தீரப்பா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, சரி காணிக்கை கொடுக்கணும்ல, ஒரு வீடை விற்கணும், காணிக்கை தர்றேன்னு சொல்லிட்டேன், எமோஷனலாக ஜெபம் பண்ணிட்டேன். சரி, நேர டெண்டர், 1 கோடி ரூபாய் வீடு, நான் காணிக்கை கொடுக்க வேண்டிய, கடவுள் என் உயிரை காப்பாற்றிட்டார் அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிவிப்பு. உடனே எல்லாம் வந்துட்டாங்க. கடற்கரை ரிசார்ட்டில் இன்றைக்கி கட்டணுன்னா கூட அதை விட அதிகமாகும், வாங்கிடலாம் அப்படின்னு பெரிய பெரிய முதலாளிலாம் வந்துட்டாங்க. உடனே என்ன சொன்னா, வீட்டோட விலை 1 ரூபா அப்படின்னா. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஒரு பூனையை வளர்க்குறேன், அந்த பூனையுடைய விலை 1 கோடி ரூபா. ஏன்னா காணிக்கை, வீட்டை வித்த காசை காணிக்கப்படணும்ல, எப்படி? அப்போ பூனையுடைய விலை 1 கோடி ரூபா, அந்த வீட்டினுடைய விலை 1 ரூபா. வந்தவங்கெல்லாம் யோசித்தாங்க, எப்படியும் வீட்டுக்கு அந்த ரேட் ஆகும், நம்ம பூனையை வாங்கிடுவோம், வீட்டையும் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு டெண்டர் கொடுத்து வீட்டையும் வாங்கிட்டு பூனையும் வாங்கிட்டு போயாச்சு. 1 கோடி ரூபாயில் 1 ரூபா எடுத்து கடவுள்கிட்ட முழு மனசோடு காணிக்கை. ஜெபம் பண்ணும்போது எப்படி, ஆண்டவரே என் உயிரை காப்பாற்றினோம், உமக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன், என்னுடைய ரிசார்ட்டை விற்று அந்த காணிக்கை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு வீடு வாசல் 3-4 வீடு கொடுத்துருக்குது, இதெல்லாம் மேட்ரு இல்லை, கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு உன் முழு மனசோடு காணிக்கை கொடுக்குற என்ன இருந்துச்சா? சில வீட்டில் இருக்காங்க 80 ரூபா 40 ரூபா தான் காணிக்கை, கம்ப்ளீட்னஸ் இருக்காது. காணிக்கை கொடுக்கறதுல ட்ரெஷரர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், என்ன சொல்லுவார், எத்தனை செல்லாத காணிக்க பையில் விழுந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா? அவர் தானே கொண்டு பேங்கில் மாற்றணும், எத்தனை செல்லாத காசு. அப்போ கடவுளுக்கு கொடுப்பதிலே முழுமனவோடு கொடுக்க விருப்பம் இல்லை, காயினை போல இருக்கிறோம். ஆபேல் அப்படி இல்லை, வாட் இஸ் பெஸ்ட் இன் மை ஹேண்ட், அதை கொண்டு கடவுளுக்கு கொடுத்தான். அதுதான் விஷயம், இங்க வேற ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்த எரிச்சல், அந்த கோபம் அவனை கொலை செய்ய தூண்டியது. பிரியமானவர்களே, அந்த தாய் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாளா? பெற்ற தாய் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாளா? முதல் குழந்தையை கையிலே ஏந்தினாள். குழந்தை என்பது இன்னைக்கு நமக்கு அதுல திரில் இல்லை, அன்னைக்கு அது திரில் இல்லையா? ஏவாளுக்கு அது பெரிய அதிசயம். முதலாவது ஒரு குழந்தையை கையிலே ஏந்தினாள். குழந்தை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அறியாத தாய் குழந்தை முகத்தை பார்த்து மார்போடு அணைத்து தாளாட்டி வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் இவன் ஒரு பெரிய கொலைகாரனாக தன் சகோதரனையே கொல்வான் என்று நினைத்து பார்த்திருப்பாளா? யோசித்து பாருங்கள். பாவம்,
எரிச்சல். மற்றவங்க மேலே என்னன்னே தெரில பாஸ்டர், அவளை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு. சில சொல்லுவாங்க, அவனை பார்த்தாலே சந்தோஷம் எனக்கு வருது பாஸ்டர், என்ன செய்யனே எனக்கு தெரில, ஒன்று கொடுத்துடலாமா இருக்கு, அவ்வளோ பாசமாக வருது. எரிச்சல். இந்த உள்ளத்தோடு வருகிற எவரையுமே கர்த்தர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அவனல்ல இவனே சொல்றாரா, அவனல்ல இவனே. கண்களை ஏறெடுக்க கூட துணியாம கடவுளே பயபக்தியோடு. சங்கீதக்காரன் சொல்றான்ல, சன்னிதானத்திற்கு வரும்போது எப்படி வரணும்னு ஆயத்தம் இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். அப்படிப்பட்ட பயபக்தி, புரிதல், பார்வை, அணுகுமுறை இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு சிந்தித்து பார்க்கின்ற காலை வேளையிலே கர்த்தர் உற்சாகத்தோடு அழைக்கிறார். கடவுளுடைய சன்னிதானம் நம்மை புதிய சிந்தனையும் புதிய உத்வேகத்தையும் கொடுக்கிற இடம். ஆண்டவர் நம்ம இடத்துல பேச இருக்கிறார். அதை நம்ம மனதிலே எண்ணி சுய பரிசோதனை செய்து ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் புதிய உற்சாகத்தை கொடுத்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமேன். 592வது பாடல். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, அந்தருளோ பத்திலே தாரித்திருந்து காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு. ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம் இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் கடைசி மட்டும் காண ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்து ஆராதிப்பது எப்படி, ஆயத்தப்படுவது எப்படி, அணுகுமுறை எப்படி, ஆண்டவரை புரிந்து கொள்வது எப்படி என்பதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அறிவதற்கு நீர் கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முழு மனதோடு
முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு கற்றுத்தாரும். எதை கொடுத்தாலும் முழு மனதோடு கொடுக்க ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும். மற்றவர்களை குறை காண ஆண்டவரே எரிச்சல், கோபம் தேவையில்லாமல் மற்றவர்கள் மேல் வராதபடி ஆண்டவரே என்னுடைய பார்வையிலே நான் தெளிவு பெற்றவனாக இருக்க, தன் சகோதரர்களுடைய வாழ்விலே அக்கறைப்பட ஆண்டவரே எங்களுக்கு சரியான பார்வையை கொடுத்து, என் கூடப்பிறப்புகள், என்னை சார்ந்த பிள்ளைகள், எங்கள் ஆண்டவரே ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல நான் பார்க்க வேண்டிய திருச்சபை மக்கள் யாவரிலும் ஆண்டவரே நான் அக்கறை கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே என்னுடைய அணுகுமுறையிலே குறைகள் இருந்தால், எரிச்சல் இருந்தால், கோபம் இருந்தால் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த சீர்திருத்தல் பண்டிகை காலங்களே நினைவு கூறும்போது எங்கள் சீர்கேடுகளை எல்லாம் எங்கள் பக்தி வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் சமூக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட சீராய் நடந்து கொள்ள ஆண்டவரே கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும். இந்த நாளை விசேஷத்த நாளாக ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு பலகீனப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருப்பவர்கள் உண்டு, வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுகிறவர்களும் உண்டு ஆண்டவரே. நம்முடைய ஆதாரமான ஆறுதலான ஆண்டவரே பராமரிப்பு உமது பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொரு மக்களையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. வருகின்ற வாரத்திலே எங்களுக்கு ஆண்டவரே சீர்திருத்தல் பண்டிகை இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஆண்டவரே ILCக்கென்று ஒரு புதிய நிர்வாகத்தை நீர் அமைத்து அமைதியாக ஆண்டவரே புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்று ஆண்டவரே முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருவனந்தபுரத்தில் வைத்து 29ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே அந்த தேர்தலை ஆண்டவர் முற்றுமுடிய அமைதியாக ஆசீர்வாதமாக எங்களுக்கு தாரும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதமணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்னு வேண்டிய ஆகாரத்தை இன்று தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடல் மன்னி எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு பிறந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென்.